9th CBSE Maths Polynomial Exercise number 2.3 la first question பார்க்குறோம். Determine which of the following polynomials has x plus 1 a factor. அதாவது 4 polynomial கொடுத்திருக்காங்க. அதுல எந்த polynomialக்கு x plus 1ன்றது factor அப்படின்றதை நீங்க கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. Factor நம்ம first என்ன பண்ணணும்? கொடுத்திருக்க அந்த factor எடுத்து சைடுல எழுதிக்கணும். x plus 1 இதான factor is equal to 0. Okay, அப்ப x ஓட வேல்யூ என்னது? x is equal to இந்த plus 1 இந்த சைடு போகும்போது minus 1. இப்போ x ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? x ஓட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். அப்போ கொடுத்திருக்க அந்த ஃபேக்டர் is equal to 0ன்னு போட்டுக்கணும். x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சுக்கணும். இப்போ இந்த x ஓட வேல்யூவை x இருக்க இடத்துல எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இப்போ பாருங்க, இப்போ x கியூப் இருக்கா? இப்போ இந்த x-ஐ எடுத்துட்டு இந்த இடத்துல மைனஸ் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். அப்போ பாருங்க, மைனஸ் 1 கியூப் ப்ளஸ் மைனஸ் 1 இங்கே x இருக்கு இல்லையா, மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 1. இப்போது மைனஸ் 1 கியூப்னு இருக்கு. எப்போவுமே ஒரு மைனஸ் நம்பர் அதோட பவர் வந்து ஆட் நம்பராக வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து மைனஸில் தான் கிடைக்கும். பாருங்க, மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1, மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 1, ப்ளஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 1. இப்போ ஆன்சர் என்னது? மைனஸ் 1 ப்ளஸ் மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 1. இப்போ இந்த ப்ளஸ்ஸையும் இந்த மைனஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 1, இங்கே ப்ளஸ் 1. இப்போ இந்த மைனஸ் 1ம் ப்ளஸ் 1ம் கேன்சல் ஆகிடும். இந்த மைனஸ் 1ம் இந்த ப்ளஸ் 1ம் கேன்சல் ஆகிடும். இப்போ ஆன்சர் என்னது? 0. அப்போது ஆன்சர் இந்த பாலினாமியல் 0 ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் த ஃபேக்டர். ஓகே, இந்த பாலினாமியலுக்கு எக்ஸ் ப்ளஸ் 1 வந்து ஃபேக்டர், இஸ் அ ஃபேக்டர். ஓகே, இப்போ நம்ம இந்த பாலினாமியலுக்கு இது ஃபேக்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் சப்டிவிஷனில் இதே இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த ஃபேக்டர் எக்ஸ் ப்ளஸ் 1ன்றதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பாருங்கள், கொடுத்துருக்க ஃபேக்டர் என்னது? எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸு கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொண்டு போகணும். அப்போ எக்ஸ் மட்டும் வேணும்னா இந்த ப்ளஸ் 1 இந்த சைடு போகும்போது மைனஸ் 1 ஆகிடும். ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகும்போது மைனஸ் 1. இப்போ இந்த மைனஸ் 1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் எக்ஸ் இருக்க இடத்துல எல்லாம். அப்போது power 4 plus minus 1 power 3 plus minus 1 squared plus minus 1 x இருக்க இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம் plus 1. இப்போ 1 into 1 plus 1, அதுக்கப்புறமேலே இந்த பவர் வந்து 1 எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான் ஆன்சர் கிடைக்கும். பவர் 4ன்றதுனால plus 1. ஓகே, இப்போ இங்கே பவர் வந்து ஆட் நம்பரில் இருக்குது. அப்போது 1ன்றது வந்து என்னவா வரும்? மைனஸ் 1ன்னு கிடைக்கும். இப்போ இங்கே பவர் வந்து ஈவன் நம்பரில் இருக்குது. அப்போது மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 1. இப்போது இந்த ரெண்டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ், அப்போது மைனஸ் 1. லாஸ்டில் இருக்க ப்ளஸ் 1 அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போ ப்ளஸ் 1ஐயும் மைனஸ் 1ஐயும் கேன்சல் பண்ணிட்டோம். ப்ளஸ் 1ஐயும் மைனஸ் 1ஐயும் கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ பேலன்ஸ் என்ன கிடைக்கிது? 1. அப்போ இந்த பாலினாமியல் வந்து 0 ஆகலை. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 இந்த ஃபேக்டர் என்னவா இருக்கும்? இட்ஸ் நாட் அ ஃபேக்டர். எதுக்கு? இந்த பாலினாமியலுக்கு. ஓகே, இந்த பாலினாமியலுக்கு எக்ஸ் ப்ளஸ் 1ன்றது ஃபேக்டர் கிடையாது அப்படின்றத நம்ம எடுத்து எழுதிடுறோம். ஓகே, இப்போ அடுத்து தேர்ட் சப்டிவிஷன். இப்போ பாருங்கள், இதுலேயும் அதே ஃபேக்டர் தான். எக்ஸ் ப்ளஸ் 1 தானே இந்த பாலினாமியலுக்கு ஃபேக்டரான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. இப்போ நம்ம இந்த மைனஸ் 1 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் எக்ஸ் இருக்க இடத்துல எல்லாம். பவர் 4 ப்ளஸ் 3 minus 1 power 3 plus 3 minus 1 squared plus minus 1 plus 1.
இப்போ மைனஸ் நம்பர் 1 இருக்கு. 1 எத்தனை தடவை எழுதி மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான் ஆன்சராக கிடைக்கும். பவர் வந்து 4ன்றதுனால ஈவன் நம்பர்ன்றதுனால கிடைக்கிற ஆன்சர் எப்படி இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். அப்போ 1 ப்ளஸ் 3. இப்போ இது வந்து ஆட் நம்பர் பவராக இருக்குது. உள்ள -1 இருக்கிறதுனால -1 தான் கிடைக்கும். ஸோ -1 ப்ளஸ் 3. இப்போ -1 இன்ட்டு -1 ப்ளஸ் 1. இப்போ இந்த ப்ளஸ்ஸையும் மைனஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது -1 ப்ளஸ் 1. இப்போ இந்த -1ஐயும் ப்ளஸ் 1ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். பண்ணும்போது பேலன்ஸ் என்ன இருக்கும்? இதுதான் இருக்கும். 1 ப்ளஸ் கூட இல்லை, ஏன்னா 3 இன்ட்டு -1ன்றது -3ன்னு வந்துடும். ஸோ இந்த இடத்துல எப்படி எழுத போகிறோம்? -3. ஸோ -3 இங்கே 3 இன்ட்டு 1ன்றது ப்ளஸ் 3. இப்போ ப்ளஸ் 3யும் -3யும் அடித்து கொடுத்துடலாம். பேலன்ஸ் என்ன இருக்குது? 1. பேலன்ஸ் 1 இருக்கிறதுனால பாலினாமியல் வந்து 0 வந்தால் தான் x + 1 ஃபேக்டர்னு சொல்லுவோம். அப்போ x + 1 ஃபேக்டர் கொடுத்துருக்கேன். இந்த ஃபேக்டர் இட்ஸ் நாட் அ ஃபேக்டர் ஆஃப் திஸ் பாலினாமியல். ஓகே, இட்ஸ் நாட் அ ஃபேக்டர். இப்போ அடுத்து பாருங்கள், சப்டிவிஷன் 4. இப்போ இதுலேயும் அதே ஃபேக்டர் தானே கொடுத்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ x + 1ன்ற ஃபேக்டர் இந்த பாலினாமியலுக்கு ஒரு ஃபேக்டரான்னு கேட்டிருக்காங்க. ஸோ x + 1 is equal to 0, x is equal to இந்த +1 இந்த சைடு போகும்போது -1. ஸோ இந்த வேல்யூவை x இருக்க இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ பாருங்கள், -1 cube minus -1 squared minus 2 இந்த உள்ள இருக்க நம்பர் 2 + √2 இந்த இடத்துல -1 x இருக்க இடத்துல -1 + √2. இப்போ இந்த -1 எத்தனை தடவை எழுதி மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான் கிடைக்கும். இந்த பவர் வந்து ஆட் நம்பர்ன்றனால கிடைக்கிற ஆன்சர் மைனஸில் கிடைக்கும். ஸோ -1. இப்போ இங்கே இந்த மைனஸ் அப்படியே எழுதிக்கிறோம். உள்ள வந்து -1 ஸ்கொயர்டுன்றது -1 இன்ட்டு -1 ப்ளஸ் 1. அப்போ +1. ஓகே, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். இப்போ இந்த இடத்துல இந்த -2 வந்து உள்ளே கொண்டு போய் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இந்த மைனஸை வந்து உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல மைனஸ் இருக்குது. ஓகே, இந்த மைனஸை வச்சு உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ -2ன்றது -2. ஓகே, அதுக்கப்புறம் -√2ன்றது -√2. இப்போ இந்த ப்ராக்கெட்டை மறுபடியும் க்ளோஸ் பண்ணுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சைடு ஒரு -1 இருக்குது, அதை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் அதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ இந்த சைடு இருந்து -1 இன்ட்டு -2 இன்ட்டு -1ன்றது +2. இப்போ -1 இன்ட்டு -√2ன்றது +√2 +√2. இப்போ இதுக்கு பதில் இன்னொரு ஸ்டெப்பு இருக்குது. எப்படின்னா இந்த மைனஸையும் இந்த -1ஐயும் முதல்ல மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். அதுக்கப்புறமேல இந்த நம்பரை அப்படியே எழுதிக்கலாம். ரெண்டு மெத்தட்லேயும் நீங்கள் செய்யலாம். இப்போ -1ஐயும் -1ஐயும் ஆட் பண்ணும்போது -2 +2. இப்போ √2வை ஆட் பண்ணும்போது +2√2. அதாவது √2 இப்படி இருக்குது, ப்ளஸ் √2 இருக்குன்னா என்ன அர்த்தம்? இங்கே ஒரு √2 இது ஒரு √2. அப்போது நம்ம 1 + 1ன்னும் போது 2√2ன்னு வரும். இப்படி தான் நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, அதை தான் நம்ம பண்ணியிருக்கோம். √2வை ஆட் பண்ணும்போது 2√2. இப்போ இந்த -2வையும் +2வையும் நம்ம கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கிது? 2√2. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இந்த பாலினாமியல் வந்து 0 ஆகலை. எப்போ இந்த ஃபேக்டர் வந்து x = -1ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த பாலினாமியல் 0 ஆகாமல் 2√2 ஆன்சர் கிடைக்கிறதுனால இந்த x + 1 இட்ஸ் நாட் அ ஃபேக்டர். இட்ஸ் நாட் அ ஃபேக்டர். ஓகே, ஃபேக்டர் ஆஃப் திஸ் பாலினாமியல் அப்படின்னு எழுதிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். இட்ஸ் அ ஃபேக்டரில் இட்ஸ் நாட் அ ஃபேக்டர். ஓகே, இட்ஸ் நாட் அ ஃபேக்டர் ஆஃப் திஸ் பாலினாமியல். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த 1 வந்து நமக்கு ஆன்சராக கிடச்சிருக்கு. ஸோ இட்ஸ் நாட் அ ஃபேக்டர், இட்ஸ் அ ஃபேக்டர்.
ஓகே, அவ்வளோதான். பேலன்ஸ் நமக்கு ஏதாவது ஒரு நம்பர் கிடச்சிச்சினாலே இட்ஸ் நாட் அ ஃபேக்டர்னு சொல்லிட்டு எழுதிருங்க. அவ்வளோதான், ஃபஸ்ட்டு சம் முடிஞ்சிருச்சு. இனி அடுத்து நம்ம செகண்ட் சம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம்.